அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு கரூரில் நடந்த பிரச்சனை எல்லாருடைய மனசுலையும் பெரும் சோகத்தை உண்டாக்கியிருக்கும். அதே தான் எனக்கும். தமிழ்நாட்டை மட்டுமில்லை, இந்தியா முழுவதையும் உலுக்கிய ஒரு பயங்கரமான கொடுமையான சம்பவம். இதுக்கு முன்னாடி நடந்ததா அதை பற்றி பேசலை, இனிமேல் நடக்கக்கூடாது. அப்படி ஒரு கொடுமையான சம்பவம். நேற்று அந்த விஷயத்தை எனக்கு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் வந்துடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தை நான் கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எனக்கு பேச்சே வரல. லைவ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ விஜய் பேசுகிறாரு. திடீர்னு விஷயம் வருது. 1.5 வயசு குழந்தை இறந்து போச்சு, 4 வயசு குழந்தை இறந்து போச்சு, பெண்கள் இறந்துட்டாங்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்துட்டாங்க, வயதானவர்கள் இறந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. உடனே 30 பேர் 34 பேர் இறந்துட்டாங்க, 90 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. நான் மாற்றி நியூஸ் வச்சு என்னால் பேச முடியல. எங்கள் வீட்டில் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. ஒரு அதிர்ச்சியில் விழுந்துட்டேன். சுத்தமாக என்னால் பேச முடியல. ஹார்ட் பீட் எங்கெங்கேயோ ஓடுது. எனக்கு நியூஸ் வச்சு கேட்டுன்னு இருக்கேன். எதனால் ஆச்சு, என்ன ப்ராப்ளம், யார் மேலே தப்பு இருக்குது, எங்கே தப்பு நடந்திருக்கு. நைட்டு நான் சாப்பிடவே இல்லைங்க. நைட்டு ஃபுல்லாக இதுவே தான். நான் யூடியூப்பை மாற்றி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு மாற்றி நைட்டு எனக்கு ஏற்கனவே தூக்கம் வராது. நைட்டில் போட்டு தூக்கம் கூட எனக்கு வரல. நைட்டும் சாப்பிடல. காலையில் 6 மணி வரையும் நான் இந்த நியூஸ் தான் பார்த்துட்ருக்கேன். இருக்க பலி எண்ணிக்கை அதிகமாகுது. அந்த பெற்றோர்களுடைய கதறல், அந்த உறவினர்களுடைய கதறல் பார்த்திங்கன்னா காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. கொடுமையான செயல், கொடுமையானது. அந்த உயிர்களுக்கு கடவுள் அந்த ஆன்மான சாந்தி அடையணும். எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் லைட்டாக நான் அப்படியே கண்ணு சாய்ச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் தான் டீ போட்டு கொடுத்தான் 9 மணிக்கே. நான் அதை கூட அங்கே வச்சுட்டு போடான்னு சொன்னேன். என்னால் குடிக்க முடியல. உடம்பு ரொம்ப டயர்டு. உண்மையிலே காலையில் எதுவுமே நான் செய்யலை. லைவில் வரவங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. அவங்க கேட்டு நம்ம சொல்லிக்க முடியாது இல்லையா. உண்மையிலே எதுவுமே சாப்பிடல. காலையில் எதுவுமே செய்யலை. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு தான் எழுந்து ப்ரெஷ் பண்ணேன். சரி ரைஸ் மட்டும் வைக்கலாம். நேற்று வச்சு புளிக்குழம்பு இருந்தது. சரி பார்க்கலாம், பசி எடுத்தால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நியூஸே தான், எங்கள் வீட்டில் நியூஸே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என் பையன் தான் அவனுக்கு தேவையானது சிக்கன் எடுத்து அவன் செய்தான். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டான். நான் இன்னும் கூட இதுவரையும் சாப்பிடல. பட் சாயந்தரம் டீ குடித்தேன், 4 பிஸ்கெட் சாப்பிட்டேன். என்னால் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வர முடியலைங்க. எல்லாருக்கும் அந்த துயரம் இருக்க தான் செய்யும். இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். என்ன ஒன்றுன்னா 1000 பிரச்சனைகள் இருக்கட்டுங்க. ஆனால் பாதிக்கப்படுவது மக்கள். இது இனி தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ரொம்ப வருத்தத்தில்